வந்துருக்கான் இப்போ வரத்து தூரம் வெறியுண்டு ஓடுது. ரொம்ப ஜூமிங்கில் இருக்கோ பெருசா இது கொஞ்சம் நல்லா கண்ட ஒரு கிலோ இருக்கா மீன் நல்ல ஒவ்வொரு சைடு நல்ல பெரிய. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ கம்மனை பார்க்க போனால் ஆற்றுக்கு வளவோட வந்திருக்கான். வாங்க இன்றைக்கி வாங்க எவ்வளோ மீன் பிடிக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். கீழே இருக்க ஆற்று சேர்ந்து விடுங்கண்ணா. பாருங்க, இதில் வளர போகிறேன். இன்றைக்கி இதில் வளர போகிறோம் பாருங்கள். மீன் இதனால் போகுது பார்த்தா தெரியுதா? தேதி பாருங்க, அதுக்கு வலைய இறக்கிருக்காங்க. அப்புறம் வலையை எடுத்துகிட்டு வேறு வலையை மாட்ட போகிறாங்க. அந்த இடத்துல பெருமீன் தெரியாமல் வலையை அத்துன்னு சொல்லி அந்த வலையை எடுத்துகிட்டு வேறு வலை போட போகிறாங்க. வரத்து தூரம் வெறியுண்டு ஓடுது. இதுக்குலாம்டா போகுது, அப்புறம் இங்கிட்டு தாண்டா போகுது. இதுக்குலாம் இங்கிட்டு இருந்து ஏறணும். நான் சுத்தமாக செஞ்சுருவோமா போய் இங்கே வர்றதுலாம் அந்த ரெண்டு கட்டி எடுக்க இந்த வலையை அதில் மற்ற விடுதா அந்த ரெண்டு கட்டி எடுத்தாலும் நீங்கள் மிஷினில் போட்டு விட்டுருவோம். அப்போ வேணும் வலையை போட்டுடலாம். அதான் எல்லாம் முள்ள முள்ள பறக்கல. ரெண்டு மாதிரி வச்சுக்கிட்டு பாதி இதுக்குள்ள போயிடுச்சு. இந்த பழம் போயிடுச்சு நிறைய. ரெண்டு மீன் மட்டும் கிலோ போயிடுச்சு. இதில் கிளப்புனீங்களே அந்த மீன் இன்ன வரைக்கும் அசையாமல் அங்கே நிற்கிது. ஒரு மீன் அங்கிட்டு தானே பண்ணலாம். அதனால ஃபுல்லாக தான் அங்கே போக ஏற்பாக்கு இறங்கி வரவா போட்டு ரொம்ப ஜூமிங்கில் இருக்கோ. இது ரெண்டு வீட்டு வலையா? பாய்மீன் இதுக்குள்ள வந்துருச்சு. இதுக்குள்ள பாய்மீன் போயிடுச்சு. இந்த பழத்துக்குள்ள இந்த பழத்தில் பாய் மீன் வந்துருச்சு. இங்கிட்டு இதுக்கு குண்டு இல்லை. எப்படி விழுதுன்னு எப்படி பேசுறது? இதுக்கு மிதப்பு போட முடியாதா? எப்படி இதில் எப்படி மீன் படிச்சா எப்படி பார்ப்பீங்க? இதில் ஆடாது. இப்போ இறங்கி இதுக்குள்ள கிளம்பிங்கன்னா வச்சுக்கிறதுக்கு மீன் கொஞ்சம் வந்துடுறேன். இதுக்கு நிற்கிது பாது மீன். ஒரு கல் எடுத்தோம். வலையை பிடிச்சிருக்கா? இல்லை, இங்கே கட்டியிருக்கு கம்பில். அதில் பெரிய நீ அவள் இதுக்குள்ளே தான் நீ சுற்றி திரிவா. அந்த ஒரு வருது ஒரு 2-3 திரி வரு. மீன் நிறையா தெரியுதோ? அந்த ஒரு போது ஒரு தண்ணிக்கு மறுபடியும் இறங்கி
ஒரு கூட்டம் இருக்குது. இதுக்குள்ள தான் இருக்குது. ஃபுல்லாக அந்த பழத்துக்கு வருது. மெயினாக வச்சிங்களா? சரி அந்த அளவு பாருங்க, இந்த வேலை இதில் தான் பாருங்க கொட்டை எடுக்க முடியும். அந்த வேலை இதில் கொட்டை எடுக்க முடியும். அது அளவு பாருங்க, போய் போங்க. இதுக்குள்ள 5-6 மீன் வந்துச்சு. இதுக்குள்ள ஒரு 6 மீன் பிடிக்கும். அளப்புங்க. பழத்துக்குள்ள கலக்காம இங்கே தான் போகும். இங்கே வர்றோம். ஏய் ஃபுல்லாக சுலேபி குஞ்சு இங்கே வாரு போகிறது. அங்கே வாரு அந்த குஞ்சு எதுக்கு போகுது? இங்கே இம்புட்டு சிலேபி குஞ்சு. ஏன்னா இன்னொரு மீன் பொத்துக்கிட்டு வருது. இந்த வலைக்கு நேரம் ஒன்று பொத்துட்டு நீ அங்கே வந்துருச்சு. ஏன்னா ஓட்டாக்கிட்ட இருக்கா கீழே அடியில் ஏன்னா கேப்பு கீப்பு இருக்கா மாதிரி. இப்போ அதில் ஒரு 2 வாரம் இருக்கேன் சிலேபி. 2 வாரமாக ஒரு வாரம் ரொம்ப சின்னதாக போச்சு. அதில் 10 மீன் கிளச்சிக்கிட்டு வராங்க பாருங்க. இப்போ கிளச்சிட்டு வந்தால் வந்து வலையில் முட்டான். என்னவா இருக்கும்? இதுக்கு 2 சிலேப்பில் எங்கே வச்சோம்? ஒன்னோட விழுகலையா? என்னது இது? பரவாயில்ல தாமரையா? கிழங்கு கிழங்கு மாதிரி கொடுங்கண்ணே. அப்போ வெள்ளையாக இருந்துச்சு அதில். கிடைக்கல. அது என்ன உத்து அதுக்குங்க பாருங்க, மீன் போய்க்கு இருக்கு பாருங்க, கூட்டமாக தெரியுதா? ஃபுல்லாக கொஞ்சோண்டு ஆழத்துலேருந்து தெரியுது. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதனால பாருங்கள் எல்லா மீன் போகுது பாருங்க. முல்லை கடுக்கேன், ஈரத்தில் வந்து இருக்கேன். இப்போ ஒன்று வந்துச்சு, ஒரு கண்டை உள்ள ஒரு மீன் தண்ணிக்கு வந்ததுக்கும் பயங்கரமாக கடுக்கும். ஊக்கண்டு இல்லையே. இதுக்கு ஒன்று வந்துச்சு. பாப்பா காட்டி அப்படியே கிடக்கிற வேலையை அங்கேருந்து கோச்சிட்டு வந்து எங்கிட்ட வந்துருச்சு. நல்ல பெருசு அது. அந்த இடத்துல மூடி விடுங்க. நல்ல பெருசு இப்போ வந்து மறுகுனது. வந்த போக்கு வந்து முட்டாமல் அப்படியே நிற்கிது. வரும் வந்து நின்று காலுக்கு வந்துச்சு. வலையா போட்டு கள்ளப்படுத்திட்டாங்க. வால் முட்டிட்டு மறுபடியும் போகுது. வலையா பார்த்துருக்கோம். இப்போ ஒரு மீன் இங்கே வந்து சொல்லி வளையிட்டு வந்து பார்த்ததே போகுது. வளையிட்டு வந்துட்டு கள்ளப்படுத்தி போச்சாடலாம்.
விழுந்துச்சா? இங்கிட்ட ஒன்னோட ஆடலையே. இல்லை இதுக்குள்ளே சுற்றி விழுக மாட்டேங்குது. இதுக்கு நேரம் வந்துச்சு, அந்த பொட்டிலேருந்து இங்கிட்ட ஓடியாந்துச்சு. அந்த மூளை ஏற்றுங்க, அந்த மூளை ஏற்றுங்க, பத்தியாவளை எடுக்க முடியும். கொண்டாங்க. இந்த இடத்துல ஒன்று மாட்டிட்டு பாருங்க. இங்கே ஒன்று மாட்டிடுச்சா? இங்கே போவோம். இப்போ என்ன இங்கே விழுந்துருக்கா? யாருங்க தெரியுதா மீன்? யாருங்க எவ்வளோ மீன் போகுது நான் தண்ணிக்கல? ஃபுல்லாக மீன் ஏகப்பட்டது உள்ள தெரியுது. ஆனால் மழையில் அதிகமாக முட்டை மாட்டிக்குது. எல்லாத்துக்கும் சுத்தம் மரத்துக்கு சொல்லிட்டு போயிட்டார் எல்லாத்தையும். அதாச்சும் கொஞ்சம் பெருசா? இது கொஞ்சம் பெருசாக வந்துருக்கு. ரெண்டு மீன். இன்னும் மீன் நிறையா தெரியுது, ஆனால் விழுக மாட்டேங்குது. இந்த ஒரு பை இங்கே இருக்குது. அந்த பை தான். அதே வீட்டில் அதே எடுத்துகிட்டு வந்தேன். கொஞ்சம் இளப்பழம் கிடந்துச்சு. அது எந்த வீட்டில் கொட்டி சொல்ல முடியாது, பையோடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பழம் இளப்பழமா? இளப்பழம் மரத்தில் கிடக்கு. இளப்பழம் மரத்தில் நிறையா கிடக்கு. நிறையா மாட்டிருக்கா மீன்? இந்த ஓரத்தில் நிற்குது. அங்கே ஒன்று மாட்டிருக்கல. ஆமாம், அது ஒரு மேப்பு சுற்றுது. ஊர்பட்ட வாசம் ஃபுல்லாத்தையும் கொண்டா உள்ள சரி சொல்லிட்டு போயிட்டா ட்ரக்குக்காரர் வந்து பாசத்தை கொண்டாந்து. அடுத்த தண்ணியில் விட்டு அடிக்கிறாரா டிராக்டரை? இன்னும் அந்த மீன் எடுக்கலையாதா? அப்படியே கட்டிக்கிட்டே தூக்கி போடுறாப்புல. பாசமா இதுக்கு பேர்? ஓவர் பாசம். பாசம் முத்தி போச்சு. பாசம் முத்திருச்சு. என்ன பண்ணுறது? வலையில் உள்ள என்ன போதுடா அந்த போது வரை எங்கே பொத்துட்டு போகிற அமுக்கு எல்லாத்தையும். குண்டாங்குற அப்படின்ட்டு அதை டிராக்டர்கார் வந்தார், மொத்தம் பக்கம் பட்டோடு டிராக்டரில் குறுக்க வலையை போட்டுவிடும்டா. ஃபுல்லாக அது தெரியும். டிராக்டர் வந்தப்பறம் இதில் பட்டுச்சு அந்த மீன். ஊக்கு தெரியுங்களா யாராச்சு? ஊக்கு இல்லையே. யாரு வலைக்கு போகுது. ஒன்று பட்டுருச்சுலா? ஒன்று பட்டுருக்கு. ஒன்று வலையில் முட்டி மாதிரி ரிட்டர்ன் திரும்பி முடியாது. ஒன்று பட்டுருச்சு. இப்போ இப்படி இதுக்கு தண்ணியில் இறங்கி வா, விழுகட்டும் ஒவ்வொன்றா. அந்த ஒன்று பட்டுருக்கு. 2 பட்டுருக்கு நினைக்கிறேன். ஒன்று போய் அது இங்கே போகிற மீன் மலைக்கிட்ட போய் வருது. இங்கே போகிற மீன் ஃபுல்லாமே அரிப்பி கிளம்பிருச்சா? அந்த ஒன்று பட்டிருக்காரு. ஒன்று வளையாது. பெருசா? இது கொஞ்சம் நல்லா கண்ட. மறுபடியும் இந்த டிராக்டர் வரும் பாரு. இப்போ தாத்தா மறுபடியும் இந்த டிராக்டர் வரும். இப்போ மறுபடியும் அமுக்கி விட்டுரு. இப்போ வலைக்கு மேலே வந்துட்டு மறுபடியும் போயிருச்சு மீன் பிள்ளை. இதையும் அமுக்குனீங்க? இதையும் அமுக்குனீங்க? இந்த கல்லை அது மேலே போயிடுது, தண்ணிக்கு மேலே, வலைக்கு மேலே. இந்த வலைக்கு மேலே போயிடுது மீன் பிள்ளை. மேலே வலைக்கு மேலே கொத்துட்டு போயிடுது. நாங்கள் நிறைய நேரத்தில் உருவுதோ நம்ம அந்த நூல் உருவோம்.
ரொம்ப தண்ணிக்கிறேன் போல். அதான் மீன் பழம் வந்துட்டு போதோ. இந்த பொறுமை வெறும் ஹைப்ரிட் சிலேபியாக தான் விழுகுது. ஹைப்ரிட்டே நாட்டு சிலேபி. நாட்டு சிலேபி கேட்குறேன். தமிழ்நாடு சிலேபி. இறங்கி இந்த ஓரத்தை அனத்தா அப்படியே வாவே. இது ஒரு மீன் மாட்டிருக்குது. இந்த பின்னாடி இருக்க வாசல் தள்ளி போடு. இதெல்லாம் போட்டுதெல்லாம் ஒதுக்கி எடுத்துக்கலாம். இது அரிக்கலை. இந்த ஆமை பூச்சி மாதிரி ஆமை உண்டு மாதிரி வண்டா இருக்கு. அது கடிக்குதுடா. ரெண்டு கல்லி மாற்றிக்கிறா. அதை எடுத்தா எடுத்துட்டு கிடக்குது இல்லை கல்லி உடஞ்சோம்னா இப்போ ஒரு போக்கு ஒரு டிராக்டர் இதில் அவர் வந்தால் அதை அங்கிட்டு தாண்டா போகல. நல்ல மீனுக்குள்ள விரண்டு விடியாந்துருக்கு. ஆனால் வலையும் எடுத்துருக்கேன். என்னையவே எடுத்துக்கிறாங்க. ஆட இப்படியே அணைச்சி போடுறா. இப்படி இப்படி அணைச்சோன்னா கீழே வந்து முக்கிடுதுடா. என்னது வலையை முடிச்சா நீ இப்போ ஃபுல்லாகவே இப்படித்தான் மாட்டிக்கிறாங்க. அந்த ஒரு அங்கே ஒன்று முட்டியிருக்காரு. வீடியோ ஓடிட்டு இங்கே பொருள் இங்கே பொருள் இருந்து வராடே கண்ட மீன் வாங்க வாங்க. சரி வரேன்ட்டு இது எங்கே எடுத்து இங்கே எவ்வளோ வாழை எவ்வளோ வேணா முட்டி விட்ருக்காரு அதில் பாசத்தை. ம் ஐயா கொண்டு வாடா அங்கிட்டு கிட்டத்தில் இந்த மாதிரி பிள்ளைங்க என்ன மீன் இருக்கா உள்ள வீடியோ எடுக்கிறீங்களா? அந்த வலையை எடு பார்த்துங்க. இங்கே ஒரு மீன் அந்த ஒரு தண்ணிக்கு அடக்க பாருங்க கயிறு மேலே ஏற்றி பண்ணணும். அது இப்போ மண் தண்ணியில் இறங்கிருச்சு. இந்த அடுத்த வர இவர் தான் மீன் பிடிக்கிற ரொம்ப ஃபேமஸ்ஸு. கிளப்பி விடு. தெரிச்சு போச்சு. அப்படியே மேலே ஏறி வந்துடு. மேலே ஏறி வந்துட்டு வா. இருக்காதா இந்த ஒருத்தர் தண்ணியில் இறங்கிறார். தண்ணி கொஞ்சம் ஒரு தடவை வந்து கட்டுனேன். அலப்பலாம் இல்லை, சும்மா கட்டிட்டு உட்காந்துருந்தேன். ஆனால் படலை. ஆள் இல்லை, ஒரு ஆள் என்னன்றது. 2 பேராச்சும் வேணும், 2-3 பேராச்சு. அது துண்டு கீழே இருக்குல்ல அப்படியே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு காமிக்கிறீங்க வாங்க. எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். பாருங்கள் 1 கிலோ இருக்குங்க மீன். நல்லா ஒவ்வொரு சிலேபி நல்லா பெரிய பெரிய சிலேபி பாருங்கள் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம்னா. பார்த்தீங்களா? இன்னும் வலை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், வலை போட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம மீன் பிடிப்போம் பாருங்கள். இதுக்கு நேரம் பாருங்கள். இவ்வளோ தெரியுதா? நிற்கிறான் பாருங்கள். நம்ம வலை போட்டுக்கிட்டே இருக்கான். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.